வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா 53u73 இந்த மதர் போர்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது vs.tp53u73 மதர் போர்டு. இந்த மதர் போர்டோட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கீபோர்டு கீ செட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயே சென்சாரும் வந்துடுது. நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ரிமோட் மேட்ச் பண்ணுறதுன்னா இந்த ஒரிஜினல் கீ செட்டை வச்சு தான் நீங்கள் ரிமோட் மேட்ச் பண்ண முடியும். சரி, இதை வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக இந்த டிஃபால்ட் சாஃப்ட்வேருக்கு இந்த ரிமோட்டு மேட்ச் ஆகும். இதையும் வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் சொன்ன மதர் போர்டு 53u73. இது நார்மலாக ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. நான் ஒவ்வொரு செக்ஷனாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் காட்டுறது வந்து பவர் செக்ஷனு. பார்த்தீங்கன்னா இண்டக்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயோடு, ஃப்ரிட்ஜ் டயோடு இருக்குது பாருங்கள். நம்பர் பாருங்க, அந்த ஜூம் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு க்ரீன் கலர் லைன் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனு. ஃபில்ட்ரு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்பெட் கொடுத்துருக்காங்க. இது ஹை வோல்ட் சுவிட்சிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டிருக்கேன். அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 12 வோல்ட்டுக்கு, அதாவது போர்டுக்கு உண்டான பவரு. இன்னொரு டயோடு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் மார்க் பண்ணுறது. இன்னொரு டயோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் லைட் டிரைவருக்கு. இந்த ரெண்டு டயோடும் அல்ட்ரா ஃபாஸ்ட் டயோடு. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா R5100. ரொம்ப ஹெவியான டயோடு இது. அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு, ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. சென்டராக பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்பெட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா டிரைவருக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா டியூலாக இருக்குது, நல்லா இருக்குது இதுவும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஏவி இன்புட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த போல் எப்படின்னா AV1 AV2ன்னு ரெண்டு இன்புட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டூனர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆடியோ அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. VGA இன்புட்டு கொடுத்துருக்காங்க பின்னு. அப்புறம் HDMI இன்புட்டு பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீக்காக ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது ப்ராசரு. மேலே மெட்டல் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் மெட்டலோடு கொடுத்துருக்காங்க ஹீட்டிங்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெமரி கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து LVDS போர்ட்டு, நார்மல் மாடலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு 3 டிரான்சிஸ்டர் இருக்குது. 3 மேலே ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா சுவிட்சிங்காக கொடுத்துருக்காங்க. அதாவது டிவி ஆன் பண்ணால் தான் பேனலுக்கு வோல்ட்டு போகணும், அந்த மாதிரி விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எதுவும் பின்னு கொடுக்கல. டிஃபால்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸு 12 வோல்ட்டுக்குன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த போர்டு வந்து 12 வோல்ட்டுக்காக மட்டும்தான் டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணும். நமக்கு 5 வோல்ட்டுக்கு வேணும்னா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 5 வோல்ட்டுக்கு அப்படியே அந்த ஜம்பை அந்த பக்கம் மாற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா அது எடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஜாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம அடிஷ்னலாக 12 வோல்ட்டு அவுட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த போர்டை ஆன் பண்ணுறதுனாலும் 12 வோல்ட்டு கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10+10 வாட்ஸு ஆடியோ ஐசி, 10 வாட்ஸு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இண்டக்டர் அது இது நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு காட்டுறேன். அதோட சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரெசல்யூஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு டெக்ஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சர்வீஸ் மெனுவும் ரெசல்யூஷன் கோடும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாட்டம் சைடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டிங் நல்லாவே இருக்குது.
ஏன்னா 24 வோல்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்டுங்கெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது போர்டு ஆல்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டு பின்னு, அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்புட்டு பின்னு எல்லாமே கீழே இருக்குது, அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடல் நம்பரு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்விடிஎஸ் லைன்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு அந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது நம்ம சப்போஸ் போர்டு எதாவது கம்ப்ளைண்ட்னா பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்காக கொடுத்துருக்காங்க. ஹை வோல்ட் சைடு சேஃப்டிக்காக ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் போர்ட்டோட பின் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாப்பில் விசிசி, கிரவுண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் எல்விடிஎஸ் பின் அவுட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை பார்த்து தான் நம்ம பின் அவுட்டு சரியாக மேட்ச் பண்ணிக்கணும். அப்புறம் டாப்பில் இன்னும் அந்த கீபோர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீக்கு தேவையான அந்த பின் அவுட்டு நம்ம அவங்க கொடுக்குற கீயே மேட்ச் பண்ணலாம். இல்லை ஒரு வேறு டிவியில் சேஞ்ச் பண்ணுறோம்னா அதில் இருக்கிற கீயை மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த பின் அவுட்டை வச்சு. மதர் போர்டு பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஓகே, பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படலாம். அதனால் இந்த லிங்கை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.